கிச்சன். இன்னைக்கு கேரட் கீர் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 1/2 லிட்ரு, 2 கேரட் துருவி வச்சுருக்கேன். இதில் 2 கப் கேரட் வரும், அதனால் 1/2 கப் சர்க்கரை, முந்திரி, நெய், ஏலக்காய் தூள். இப்போது கேரட் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட் கீர் பண்ணுறதுக்கு இந்த பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி ரோஸ்ட் ஆகிடுச்சு, இதை எடுத்துக்கலாம். இந்த நெய்லியே கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கிட்டு பால் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கேரட் வந்து பச்சை வாசனை அடிக்கும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் கேரட்டோட வதக்குனா கொஞ்சம் சர்க்கரை கேரமைல் ஆகும், கலர் நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துடலாம். பால் வந்து க்ரீமியாக வாங்கிக்கோங்க. கேரட் நல்லா குக் ஆகட்டும். பால் கொதிச்ச பிறகு இந்த நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. பால் நல்லா கொதி வந்துடுச்சு. அப்படியே ஸ்லோவில் வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். பால் நல்லா சுண்டி வரும்போது கேரட்டும் நல்லா வெந்து வந்துடும். எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் மேலே ஆகும். கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை போட்டுடலாம். ஏலக்காய், வறுத்து வச்ச முந்திரி, இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அதுக்குள்ளே சர்க்கரை மெல்ட் ஆகி நல்லா கொஞ்சம் திக்காக வரும். இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுக்கலாம்.
கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இறக்குனா போதும். இது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இது ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். கேரட் கீர் சாப்பிட்றதுக்கு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பிஸ்தா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நான் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துடுறேன். கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கெஸ்ட்டு வந்தால் ரொம்ப ஈஸியாக ½ அன் ஹவரில் செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.